This Pongal season, come meet the mermaid and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom, Chennai. பட்டுன்னா பச்சை பாஸ் தான். காஞ்சிபுரம் பச்சை பாஸ் சில்க்ஸ். டே பிரதீப், மச்சான், நான் அவங்களோட பேச்சு கேட்டு பிரச்சனை என்னன்னு கூட தெரியாம எல்லாரும் சொல்றதுதான் உண்மையா இருக்கும் அப்படின்னு நம்பி நான் உனக்கு தெரியாதனமா ரெட் கார்டு கொடுத்துட்டேன்டா அப்படின்னு ரீசெண்டா பிக் பாஸ் சீசன் 7 இந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமா விஷ்ணு பிரதீப்க்கு கால் பண்ணி பேசி இருந்திருக்காரா. அவர் என்ன பிரதீப் கிட்ட ஷேர் பண்ணாரு, சாரி சொன்னாரா அப்படின்றத பத்தி இந்த வீடியோ மூலமா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பிக் பாஸ் சீசன் 7 வெயிட்ல பிரதீப்க்கு வந்து ரெட் கார்டு கொடுத்தது எந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருந்திருக்கு. வெளியா இருக்கட்டும் அண்ட் உள்ள இருந்த கண்டஸ்டன்ட் எலிமினேட் ஆகி வெளியே வந்ததுக்கு அப்புறமா கூட நாங்க எல்லாருமே பண்ணது தவறுதான் அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் விஷ்ணு இப்போ ரீசெண்டா பிக் பாஸ் சீசன் 7 உடைய 3rd ரன்னரப்பா மாறி இருக்காரு இல்லையா. ஸோ அவர் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் எதுக்காக ரெட் கார்டு கொடுத்தோம், இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே வேலிட் தானா அப்படின்றத கண்டிப்பா ஷோ பார்த்து அவர் புரிஞ்சிருந்திருப்பாரு. இதனால பிரதீப்க்கு கால் பண்ணி என்ன சொன்னார் அப்படின்னா, பிரதீப் டே மச்சான், இவங்களோட பேச்சு எல்லாத்தையுமே நான் பிலீவ் பண்ணி உனக்கு தெரியாதனமா ரெட் கார்டு கொடுத்துட்டேன்டா. அந்த மொமெண்ட்ல நீ வந்து பால் அப்படின்ற விஷயத்த என்னோட பாடி பார்ட் அண்ட் அதே மாதிரி மணியோட பாடி பார்ட்டை பத்தி தான் நீ கமெண்ட் பண்ணியிருந்திருக்க. ஆனா பூர்ணிமா என்கிட்ட வந்து பேசும்போது பால் அப்படின்னு நீ சொன்ன விஷயத்த அவளோட பாடி பார்ட்டை பத்தி தான் நீ தவிர பேசியிருந்தோம் அப்படின்னும் அதை என்கிட்ட வந்து ஒரு இன்சிடென்ட்டா ஷேர் பண்ண போது நான் அவகிட்ட மறுபடியும் கேட்டேன், இதெல்லாமே எப்படி நடந்திருந்தது, அவன் எந்த சமயத்துல இதை மீன் பண்ணி பேசினா அப்படின்னு மறுபடியும் பூர்ணிமா கிட்ட கேட்கும்போது பதிலுக்கு அவ பயங்கரமா டென்ஷன் ஆகி, நீ என்ன ரொம்ப கீனா பேசுற, உனக்கு என்ன எல்லாமே தெரியுமா, நான் சொல்றது அப்ப நீ வந்து பிலீவ் பண்ண மாட்டியா, அவனுக்கே நீ சப்போர்ட் பண்ணி பேசிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி பூர்ணிமா சொல்லியிருந்தா. அந்த சமயத்துல ஐயோ பொண்ணுக்கு போய் நம்ம சப்போர்ட் பண்ணாம இருந்துட்டோமோ, அதே மாதிரி அவ சொல்றதுதான் உண்மையா இருக்குமோ அப்படின்னு பிரச்சனை என்னதான் நடந்தது அப்படின்னு ஃபுல்லா டிஸ்கஸ் பண்ண விடாமலே நான் நீ செஞ்சதான் தவறு அப்படின்னு சொல்லி பிலீவ் பண்ணிட்டேன். ஆனா எல்லாருமே உனக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பணும் அப்படின்னு முடிவு பண்ணிருந்தாங்க இல்லையா. அந்த சமயத்துல அவங்க ஷேர் பண்ண எல்லா விஷயங்களுமே நான் கேட்டுக்கிட்டே தான் இருந்தேன். அவங்க பேசுறது எதுவுமே வேலிடா இல்ல, என்ன நடந்தது கூட தெரியாம இருந்த ஒரு சமயத்துல ஒவ்வொருத்தரா வந்து உனக்காக ரெட் கார்டு தூக்கும் போது கூட நான் உனக்கு வார்னிங் கொடுத்தா போதும் அப்படின்றது தான் என் மைண்ட்ல இருந்துச்சு. ஆனா நான் வந்து ரொம்ப அண்ணனா நினைக்கிறேன், கூல் சுரேஷ் நீ ரொம்ப தவறான வார்த்தைகள்ல பேசிட்ட, அது என்னால பொறுக்க முடியல, அதனாலதான் நான் உனக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டேன். எல்லாருமே உன்னை பெண்களுக்கு சேஃப்டி இல்லை அப்படின்னு சொல்லி வெளியே துரத்துனாங்க இல்லையா, அது என்னால சுத்தமா ஏத்துக்கவே முடியாது, சாரி மச்சான் அப்படின்னு விஷ்ணு பிரதீப் கிட்ட கால் பண்ணி இந்த விஷயத்தை தான் ஷேர் பண்ணிருந்திருக்காரா. விஷ்ணுவை தொடர்ந்து அர்ச்சனா இன்டர்வியூல ஷேர் பண்ண விஷயமா இருக்கட்டும், அதே மாதிரி கூல் சுரேஷ் கண்ணீர் மல்க பேட்டி அளிச்ச விஷயமா இருக்கட்டும், ஆர்ஜே பிராவோ தன்னோட சோஷியல் மீடியா பக்கத்துல ஷேர் பண்ண விஷயமா இருக்கட்டும், தினேஷ், விசித்ரா அப்படின்னு இன்னும் நிறைய கண்டஸ்டன்ட்ஸ் வந்து பிரதீப்க்கு ரெட் கார்டு கொடுத்தது வந்து அநியாயம் அப்படின்னு வெளியே வந்து வாய்ஸ் அவுட் பண்ணது எல்லாமே பார்த்து அவங்களுடைய ஃபேன்ஸ் வந்து பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. பிரதீப்க்கு வெளியாச்சும் ஜஸ்டிஸ் கிடைக்குது, அதை பார்க்கும்போது அவர் மேல இருக்கிற அந்த ஃபேக்கான ஒரு கரை வந்து கொஞ்சம் கொஞ்சமா விலகிக்கிட்டே வருது இல்லையா, அதுதான் சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. விஷ்ணு ஷேர் பண்ணதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் மூலமா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து அப்டேட்ஸ்க்கு இந்தியா கிளட்ஸோட இணைஞ்சிருங்க. This Pongal season, come meet the mermaid and over 5,000 aquatic creatures only at VGP Marine Kingdom, Chennai. பட்டுன்னா பச்சை பாஸ் தான். காஞ்சிபுரம் பச்சை பாஸ் சில்க்ஸ்.